தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானிக்க போகிற விஷயம் என்ன என்று பார்க்கும் பொழுது, எந்த பாகத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க போகிறோம் என்று இன்று சிந்திப்போம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் ஆவியானவரை அழைப்போமா? ஆவியானவரே வாங்க, ஆவியானவரே, இந்த ஜெப நேரத்தில் உம்முடைய விருப்பப்படி இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை எனக்கு தாருங்க. இந்த வார்த்தை இந்த மக்களுக்கு செல்லும் பொழுது அது 30, 60, 100 பலன் கொடுக்கக்கூடியதாக மாறுவதற்காக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வேத வசனத்தில் வாசிக்கிறோம். தொடக்க நூல் ஆகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் 10ல் ஒரு பங்கை உமக்கு செலுத்துவேன். இந்த 10ல் ஒரு பங்கை என்று நாம் சிந்திக்கும் பொழுது, என்ன இந்த 10ல் ஒரு பங்கை? இது யார் சொன்னார்? யாக்கோபு சொன்னார். நீ எனக்கு தரும் யாவற்றிலும், ஆண்டவர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் 10ல் ஒரு பங்கை நான் உமக்கு செலுத்துவேன் என்று சொன்னார். நாம் மீண்டுமாக எந்த பகுதியை என்று, இந்த 10ல் ஒரு பங்கு என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, அன்புக்குரியவர்களே, மலாக்கியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். மனிதர் கடவுளை கொள்ளையடிக்க முடியுமா? நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள். எவ்வாறு நாங்கள் கொள்ளையடிக்கிறோம் என்று நீங்கள் வினவுவீர்கள். நீங்கள் தர வேண்டிய 10ல் ஒரு பங்கிலும் காணிக்கையிலும் தான். அன்புக்குரியவர்களே, இந்த 10ல் ஒரு பங்கிலும் காணிக்கையிலும் என்று 2 வாக்குகளை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். என்ன இந்த 10ல் ஒரு பங்கை என்று மீண்டுமாக நாம் சிந்திப்போம். அதே புஸ்தகம், மலாக்கியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு 10ல் ஒரு பங்கு முழுவதையும் கொண்டு வந்து அங்கே களஞ்சியத்தில் சேருங்கள். அதன் பிறகு நான் வானத்தின் பல கனிகளை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா என பாருங்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். என்ன இந்த 10ல் ஒரு பங்கை என்று இப்போது நாம் தியானித்தோம். இப்போது நாம் தியானித்த பகுதியை மீண்டுமாக சிந்தித்து பார்ப்போம். இந்த 10ல் ஒரு பங்கு, இதில் சொன்னார்கள் முதலிலே 10ல் ஒரு பங்கிலும் காணிக்கையிலும் தான் என்று. 10ல் ஒரு பங்கு, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறது என்றால், அந்த 24 மணி நேரத்தில் 2 மணி 40 நிமிஷம் ஆண்டவருக்கு கொடுக்குவாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய அபிஷேகங்கள் நடக்கும். காணிக்கை அல்ல. வேத வசனத்தில் சொல்கிறது, மத்தாய் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். முதலாய் நீ தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்பு உனக்கு எல்லாமே கூட்டி சேர்த்து தரப்படும் என்று வேத வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கு உகந்தது என்ன? இது சங்கீர்த்தனம் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். சங்கீர்த்தனம் 51:17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கடவுளுக்கு ஏற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுள் நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை அவமதிப்பதில்லை. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு தேவை நீ ஜெபிப்பது மாத்திரம்தான். அப்படி நீ ஜெபிக்கும் பொழுது, அப்படி நீ ஆசீர்வாதங்களுக்காக தேவனிடத்தில் உன்னுடைய 10ல் ஒரு பங்கை நீர் கொடுக்கும் பொழுது, மலாக்கியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். பயிரை தின்று அழிப்பவற்றை உங்கள் முன்னிட்டு கண்டிப்பேன். பயிரை தின்று அழிப்பவற்றை உங்கள் முன்னிட்டு கண்டிப்பேன். நீ விவசாயம் பண்றவன அல்ல. நீ வேலையை தேடி போகிறாய் என்றால் உன்னுடைய வேலையில பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகும். உன்னுடைய குடும்பத்திலே கடன் தொல்லைகள் உருவாகாது. உன்னுடைய குழந்தைகள் மனைவிகள் ஆசீர்வாதத்தோடு இருப்பார்கள். நோய்களினால் உனக்கு நோய்கள் வந்து உன்னை அழிக்காது. அப்படியாக மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிப்போம். அவை உங்கள் நிலத்தின் விளைச்சலை பாழாக்க மாட்டா, உங்கள் தோட்டத்தில் உள்ள திராட்சை செடிகள் கனிதொழ தவறமாட்டா என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீயும் நானும் கொடுக்க வேண்டிய பகுதி என்ன என்று இந்த நேரத்தில் சிந்தித்து பார்ப்போம். எந்த பாகத்தை கொடுக்கிறோம்?
எந்த பாகத்தை கொடுக்க போகிறோம் என்று சங்கீர்த்தனம் புஸ்தகத்திலே மீண்டுமாக சங்கீர்த்தன புஸ்தகத்தை நாம் வாசிப்போம். கடவுளுக்கேற்றபடி நொறுங்கிய உள்ளம். ஆண்டவரே, நான் பாவி என்று ஒப்பு கொடுத்து ஜெபித்தா மாத்திரம் போதும். வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் பகுதியிலே வாசிக்கிறோம், பரிசேயனும் வரி தண்டுபவனும். யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று இந்த நேரத்தில் சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரிகளே, வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன், என்னுடைய 10ல் 1 பங்கு யாவற்றையும் கொடுக்கிறேன். அவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது? மற்றவனோ குற்றம் உணர்ந்த உள்ளத்தோடு, ஆண்டவரே நான் பாவி என்று ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே உம்முடைய முன்பிலே இருந்து நான் ஜெபிக்க கூட தகுதியற்றவன் என்று சொல்லி அந்த மகன் ஜெபித்தான். இதே போல ஜெபத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்று கூட நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். மகனே, மகளே, நீ சிந்தித்து பார். உன்னுடைய நேரத்தை நீ டிவியிலும் மற்ற செல்போனிலும் நீ கொடுத்து கொண்டே இருக்கிறாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்களை நீ அனுபவித்துக் கொண்டிருப்பாய். நீ இன்று முதல், இந்த நேரம் முதல் நீ ஒப்பு கொடுத்து ஜெபிப்பாயா? ஆண்டவரே, எனக்கு அந்த ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தை, அந்த சக்தியை, அந்த ஞானத்தை எனக்கு தாங்கு என்று நீ கேட்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் வரும். 2 மணி 40 நிமிஷம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரோடு கூட இருக்கும் பொழுது, அவரோடு சேர்ந்து இருக்கும் பொழுது உன்னுடைய குடும்பங்களிலே பெரிய ஆசீர்வாதங்கள் உருவாகும் என்று இந்த நேரத்தில் ஜெபித்து இந்த ஜெபத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மீண்டுமாக ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் இந்த தியானித்த பகுதியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையானது, இந்த இறை வார்த்தையானது மற்ற மக்களுடைய உள்ளத்திலே, குறிப்பாக வாலிப சகோதர சகோதரிகள் உள்ளத்திலே இது திறக்கப்படதாக மாறட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.